இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 30ஆம் நாள் 14/3/2026 மார்ச் மாதம் சனிக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:23 லக்னம் கும்ப லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி தசமி காலை 7:22 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு ஏகாதசி வருகின்றது. நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் அதிகாலை 2:17 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு உத்திராடம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 12:30 முதல் 1:30 மணி வரையிலும், மாலை 9:30 முதல் 10:30 மணி வரையிலும். ராகு காலம் 9 முதல் 10:30 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். குளிகை 6 முதல் 7:30 மணி வரையிலும், இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. கரணன் 12 முதல் 1:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூளம் கிழக்கு பரிகாரம் தையர் சந்திராஷ்டமம். ரோஹிணி மற்றும் மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 2:17 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஏற்ற இறக்கத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாம். சிறிது குழப்பத்துடனும் காணப்படுவீங்க. நெருங்கிய நண்பர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இசை கேட்பது, பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபடுவது போன்றவைகள் உங்களுக்கு ஆறுதலையும் ஏற்படுத்தும். பணிகள்ல மன நிறைவாகவும் உணர்வீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பது என்பது சற்று சவாலாகவும் இருக்கும். இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். மற்றபடி வேலைகள்ல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில குழப்பமான மனநிலையுடனும் இருப்பீங்க. இத்தகைய உணர்வுகளை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். அமைதியான முறையில நடந்து கொள்வதும் நல்லது. அவர்களிடத்துல மகிழ்ச்சியாக பேசுவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு அனுகூலமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கூடுதல் செலவுகளும் இருக்கும். இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தேவையற்ற மன உளைச்சல்களின் காரணமாக தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சிலருக்கு காய்ச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சற்று ஓய்வை எடுத்துக் கொள்வதும் நல்லது. வேலையில முன்னேற்றமும் இருக்கும். ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். சின்ன சின்ன இடையூறுகளும் ஏற்பட்டு நீங்கும். கொடுத்த பணம் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை பளு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல மேலதிகாரிகளுடைய அழுத்தத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மருத்துவ செலவுகளும் இருக்கும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. இன்று உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும். பணவரவும் இருக்கும். கேட்ட இடத்துல இருந்து பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய கோபங்களை மட்டும் கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. அலுவலக வேலைகள்ல சோம்பேறித்தனமான போக்கினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பெண்கள் விஷயத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். இன்று சில முக்கியமான பிரச்சனைகளை பேசி தீர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல பெரியவர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். அழகுக்கும் இளமைக்கும் முக்கியத்துவமும் தருவீங்க. கேட்ட இடத்துல இருந்து பணமும் கைக்கு வந்து சேரும். எதிர்பார்த்த உதவிகளும் தக்க சமயத்துல கிடைக்கவும் காண்பீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல பணிகளை விரைந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில அதிரடியான மாற்றங்களையும் செய்வீங்க. இன்று மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று பழைய நண்பர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உங்களுடைய வாழ்க்கை துணையின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. மாலையில நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். அலுவலகத்துல மற்றவர்களுடைய வேலைகளையும் சேர்த்து பார்க்க வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். இன்று உங்களுக்கு சாதகமான மாற்றங்களும் ஏற்படலாம். பணியிடத்துல சக ஊழியர்களிடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். தொண்டு நடவடிக்கைகள்ல ஆர்வத்துடன் ஈடுபடவும் செய்வீங்க. சிறப்பான நடவடிக்கைகளின் மூலமாக சூழ்நிலைகளை அமைதியாகவும் உணர்வீங்க. உங்கள் அன்பிற்கு உரியவர்களுடன் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று முதலீடுகள் சார்ந்த விஷயங்கள்ல நிதானமாகவும் இருங்க. வார்த்தைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பொழுதுபோக்கு சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளினால எண்ணிய முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபார பணிகள்ல சில மாற்றங்களும் ஏற்படலாம். பத்திரங்கள் தொடர்பான பணிகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது.
சுபகாரியங்கள் சார்ந்த எண்ணங்களும் ஏற்படலாம். உடன் பிறந்தவர்களுடைய வழியில ஆதாயமும் உண்டாகும். பேச்சு திறமையினால சாதகமான சூழ்நிலைகளும் உண்டாகும். அமைதி உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். இன்று அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். இன்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சூழ்நிலைகள் அமைதியாகவும் இருக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வளர்ச்சி உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று சிறிதளவு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். இதன் மூலமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நம்பிக்கையாகவும் உணர்வீங்க. கடினமான பணிகளை கூட எளிமையாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறுதி மற்றும் பொறுப்பின் காரணமாக பணிகள் சுமூகமாகவும் நடைபெறும். திட்டமிடுவதன் மூலமாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல அன்பாகவும் நடந்தும் கொள்வீங்க. உங்கள் துணையை நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பங்கு வர்த்தகத்தின் மூலமாக பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத பணவரவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் காணப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை விஷயங்கள்ல கண்ணும் கருத்துமாகவும் இருப்பீங்க. அதற்கான எதிர்கால பலன்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய தேவைகளும் பூர்த்தியாவது மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். வேலைகள் சுறுசுறுப்பாகவும் இருக்கும். வியாபாரத்துல நல்ல லாபமும் உண்டாகும். தொழில் துறையில மேன்மையும் உண்டாகும். குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். எதிர்பாராத உதவிகளும் வந்து சேரும். வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நினைத்த வேலைகளை நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெண்களினால ஆதாயமும் உண்டாகும். பணவரவும் இருக்கும். பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் பெருகி கையிருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் துறையில இருந்து வந்த போட்டிகளை தானாகவே நீங்க தவிர்க்கவும் செய்வீங்க. என்று சாப்பிடக்கூட நேரமில்லாத அளவிற்கு அடுத்தடுத்த வேலைகள் இருந்து கொண்டே இருக்கும். என்று உயர் அதிகாரிகள் இடத்துல பேசும் பொழுது கவனமாகவும் இருங்க. கடன் வாங்கும் விஷயத்துல யாரையும் அதிகமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். பண விஷயத்திலையும் அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். மற்றவர்களுக்கு உங்களுடைய வேலைகள் ஒரு உதாரணமாக இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. என்று ஒரே நாள்ல முக்கியமான வேலைகளை செய்து பார்க்க வேண்டியதும் இருக்கும். உங்களுடைய நகைச்சுவையான உணர்வின் காரணமாக உங்களுடைய வார்த்தைகள் மற்றவர்களினால ஏற்றுக்கொள்ளவும் படும். மற்றவர்களிடத்துல உற்சாகமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை சுமை சற்று அதிகமாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத பணவரவுடன் சில செலவுகளும் இருக்கும். குடும்பத்தினருடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. நண்பர்கள் கேட்கின்ற உதவிகளை மகிழ்ச்சியுடன் செய்தும் தருவீங்க. அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். சகோதரர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். மாலையில குடும்பத்தினருடன் வெளியில் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல உற்சாகமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எடுத்த முயற்சிகள் நல்லபடியாகவும் முடியும். என்ற நீண்ட காலமாக எதிர்பார்த்து இருந்த விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் சாதகமாகவும் முடியும். நிதானமான போக்கின் காரணமாக எந்த ஒரு வேலையிலுமே வெற்றி பெற்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய எண்ணங்களும் நிறைவேறும். பொருளாதாரம் தொடர்பான நெருக்கடிகளும் குறையும். குடும்ப பெரியவர்களுடன் கலந்து ஆலோசித்து சில புதிய நம்பிக்கைகளும் உண்டாகும். சேமிப்பது தொடர்பான ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நன்மைகள் உண்டாகக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். குடும்பத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய பிரச்சனைகளும் குறையும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 2:17 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. அதற்கு பின்பு மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய சுய முயற்சியில நல்ல பலன்களை தரக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று காணப்படுகின்ற மகிழ்ச்சி மற்றும் திருப்தியின் காரணமாக முன்னேற்றத்திற்கான வழிவகைகளும் ஏற்படுவதாகவும் இருக்கும். இன்று வேலையில வளர்ச்சி நல்லபடியாகவும் இருக்கும். கூடுதல் பொறுப்புகளும் இருக்கும். நம்பிக்கையுடனும் இருப்பீங்க. திருமண உறவில நகைச்சுவையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. செயல்கள் யாவும் சுமூகமாகவும் நடைபெறும். உங்களுடைய துணையும் உங்களுடைய அன்பை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவுல திருப்திகரமாகவும் உணர்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். கணிசமான தொகையை சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக நீங்க பயன்படுத்தவும் செய்வீங்க. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான போக்கும் காணப்படும். வேலையில கண்ணும் கருத்துமாக இருப்பதும் நல்லதுதாங்க. சிறப்பான உயர்வையும் எதிர்பார்க்கலாம். சில போட்டிகளும் இருக்குங்க. இது தாமாகவே விலகி சென்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உறவினர்களுக்கு இடையே இருந்து வந்த சச்சரவுகளும் நீங்கும். மறைமுகமான எதிரிகளாக இருந்தாலுமே நண்பர்களாக மாறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. போட்டி பந்தயங்கள்ல வெற்றியும் பெற்று விடுவீங்க. பணவரவுல இருந்து வந்த தடைகளும் தாமதங்களும் நீங்கும். கடன் சுமை சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. லாபமும் அதிகரிக்கும். பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்ப்புகள் வந்தாலுமே தானாகவே அதனை சரி செய்தும் விடுவீங்க. புரிந்து கொள்ளாமல் சென்றவர்கள் உங்களை தேடி வந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களுடைய பேச்சுக்கள் உங்களுக்கு நம்பிக்கையை தருவதாகவும் இருக்கும். வேலையின் காரணமாக சில தாமதங்களும் ஏற்படலாம். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். சில ஆடம்பர செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. என்று குடும்ப விவகாரங்களை வேலையில நீங்க பேசவும் வேண்டாம். விவாதங்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. குடும்பத்தை பற்றிய கவலைகளும் நீங்கும். சில பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். அலைச்சல்களுடன் ஆதாயமும் உண்டாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. அரசாங்க வகையில எதிர்பார்க்கின்ற வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். சில செலவுகளினால மன சஞ்சலங்களும் ஏற்படலாம். உறவினர்களுடன் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சக பணியாளர்கள் உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பங்குதாரர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. தந்தையின் ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பணியிடத்துல உயர் அதிகாரிகளினாலும் சில முன்னேற்றங்களும் ஏற்படலாம். சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய ஆசைகளும் நிறைவேறும். சில வேலைகளை முடிப்பதில் மும்முரமாகவும் இருப்பீங்க. விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வண்டி வாகனங்களை வேகமாக இயக்குவதை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உங்களுடைய அன்பிற்கு உரியவர்கள் மற்றும் முக்கியமான நபர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. விரும்பிய பலன்களையும் எதிர்பார்க்கலாம். தன தானிய விருத்திக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பொருளாதாரம் தொடர்பான நெருக்கடிகளும் குறையும். குடும்ப பெரியவர்களுடன் கலந்தாலோசித்து சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். மிருகசரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 2:17 பிறகு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கையும் உருவாகும். நெருக்கடிகளும் குறையும். உணர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகமான மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். இன்றைய நாளை ஒரு நல்ல நாளாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. பணியில முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவில என்று குடும்பத்தை அனுசரித்து செல்வதும் நல்லது. இன்றைய நாளை ஒரு சிறப்பான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சேமிப்பதன் மூலமாக பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சேமிக்கின்ற ஆற்றலும் அதிகரிக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்களை நீங்களே வருத்திக் கொள்ளவும் வேண்டாம். ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. அதீத சிந்தனைகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. மனதை லேசாக வைத்துக் கொள்வதும் நல்லது.
சில யோகமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எந்த ஒரு வேலையை எடுத்தாலுமே அது சாதகமாகவும் முடியும். வியாபாரத்துல சிறப்பான வெற்றியையும் பெற்றுவிடலாம். தொழில் துறையில முன்னேற்றமும் உண்டாகும். பணவரவும் இருக்கும். செல்வாக்கும் அதிகரிக்கும். சிலருக்கு வீட்டுல மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை இடங்கள்ல நிம்மதியாகவும் உணர்வீங்க. பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். மன நிம்மதியாகவும் உணர்வீங்க. கையிருப்பும் அதிகரிக்கும். உறுதியான மனதோடு எந்த ஒரு வேலையிலும் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சரியான நேரத்துல நல்ல நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இதனை நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. வேலை இடங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். நீங்கள் சொல்வதை அனைவரும் கேட்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் துறையில இருந்து வந்த போட்டிகளை எல்லாமே நீங்க கடந்து வரவும் செய்வீங்க. மனைவியினுடைய விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. நெருங்கிய நண்பர்களாக இருந்தாலுமே சற்று ஒதுங்கி இருப்பதே நல்லது. அவர்களுடைய விஷயங்கள்ல அதிகமாக நீங்க தலையிடவும் வேண்டாம் என்று சற்று ரிலாக்ஸாக இருப்பதும் நல்லது. எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். உடன் பிறந்தவர்கள் என்று உங்களிடத்துல பாசமலையும் பொழிவாங்க. நீண்ட நாட்களாக நீங்க பார்க்க நினைத்த ஒருவர் உங்களையே தேடி வந்தும் பேசுவாங்க. வியாபாரத்துல பழைய வாடிக்கையாளர்கள் தேடியும் வருவாங்க. உத்தியோகத்துல முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. ஒரு சிறப்பான நாளாகவும் அமையும். நீங்க எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். வீட்டுல உள்ளவர்கள் உங்களுடைய ஆலோசனைகளை கேட்டும் செயல்படுவாங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். ஒருவருடைய தேவைகளை மற்றவர்கள் நிறைவேற்றி மகிழ்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில வாழ்க்கை துணையின் வழியில மகிழ்ச்சியான சம்பவங்களும் நடைபெறும். அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரம் விறுவிறுப்பாக நடைபெறுவதுடன் நல்ல லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிறப்பான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பண சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வணிக திட்டங்கள்ல நல்ல முன்னேற்றமும் இருக்கும். குடும்பத்திலையும் சரி, பணியிடத்திலையும் சரி, கௌரவமும் அதிகரிக்கும். எந்த ஒரு முக்கியமான முடிவாக இருந்தாலும் உங்களை ஆலோசித்து செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆன்மீகம் தொடர்பான விஷயங்கள்ல ஆர்வத்துடனும் இருப்பீங்க. காதல் வாழ்க்கையும் மகிழ்ச்சிகரமாகவும் அமையும். எதிர்காலம் தொடர்பான முயற்சிகள்ல முதலீடுகளும் அதிகரிக்கும். கடினமான வேலைகளையுமே செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக தடைப்பட்டு இருந்து வந்த தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மறைமுகமான எதிர்ப்புகளும் படிப்படியாகவும் குறையும். வியாபார பணிகள்ல லாபமும் உண்டாகும். அரசு பணிகள்ல எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும் என்று மற்றவர்களிடத்துல மகிழ்ச்சியாக உணரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பண சேர்க்கையும் இருக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்களும் நீங்கும். ஆன்மீகம் தொடர்பான விஷயங்கள்ல ஆர்வத்தையும் காட்டுவீங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு என்ற எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். பிரச்சனைகள் படிப்படியாக குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே எளிமையாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. உங்களுடைய விருப்பங்கள் எளிதில் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல முன்னணியிலும் இருப்பீங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. மற்றவர்களுக்கு நீங்க ஒரு உதாரணமாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்துல மகிழ்ச்சியான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். உங்களுக்கான பணமும் கைக்கு வந்து சேரும். சில நல்ல திட்டமிடுதல்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். பெரிய அளவுல ஆரோக்கிய பாதிப்பு என்று எதுவும் இருக்காதுங்க. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபார விஷயத்துல இருந்து வந்த பின்தங்கிய சூழ்நிலைகளும் மாறும். சில புதிய பொருட்களை கொள்முதல் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து இருந்து வந்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். வியாபாரத்துல இருந்து வந்த சிக்கல்களும் தீரும். வேலை இடங்கள்ல நற்பெயரையும் பெற்றுவிடலாம். வேலை பளு அதிகரித்தாலும் அதனை சுமூகமாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். குடும்பத்துல அமைதியும் இருக்கும். வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். மேன்மையும் உண்டாகும். சில முக்கியமான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இப்பொழுது முடிக்கக்கூடிய வேலைகள்ல நல்ல திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. எதை எப்படி செய்ய வேண்டும் என்ற நல்ல அட்டவணையுடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த சின்ன சின்ன இடையூறுகளை எல்லாமே தாண்டி வரவும் செய்வீங்க. வரவு செலவு கணக்குகள்ல அக்கறையாக இருப்பதும் நல்லது. மற்றவர்களுக்கு பணம் கொடுப்பதில் எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. வீட்டு விஷயங்களை வெளியில பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். உடல் ஆரோக்கியத்துல அலட்சியம் காட்டவும் வேண்டாம். இன்று உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம்.
உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை விட்டு அறிவுபூர்வமாக செயல்படுவதும் நல்லது. முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க. வியாபாரத்துல புதிய இடத்திற்கு கடையை மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. அரசாங்க வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமைகளும் நீங்கி அந்யோன்யமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணை முக்கியமான விஷயத்துல உங்களுடைய ஆலோசனைகளை கேட்டும் செயல்படுவாங்க. அலுவலகத்துல கூடுதல் பொறுப்புகளும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். சக வியாபாரிகளினால மறைமுக போட்டிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில எதிர்பாராத வெற்றியையும் பெற்றுவிடலாம். உங்கள் குழந்தைகளின் மீது அன்பும் அக்கறையுடனும் இருப்பீங்க. அவர்கள் தொடர்புடைய பொறுப்புகளும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. போட்டி துறைகள்ல உங்களுடைய முன்னேற்றமும் நல்லபடியாகவும் இருக்கும். சிலருக்கு செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். கவனமாகவும் இருங்க. என்று வெளிப்படையான குணத்தின் மூலமாக பலருடைய நம்பிக்கையையும் பெற்றுவிடுவீங்க. புதுவிதமான இடங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இழந்த பொருட்களை மீட்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் விலகி சென்று விடுவாங்க. கூட்டாளிகளுடைய ஆதரவினால நன்மைகளும் உண்டாகும். நண்பர்களுடைய உதவியினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மக நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கையும் மேம்படும். இழந்த பொருட்களை மீட்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் தேடி வரலாம். விலகி சென்றவர்கள் மீண்டும் வந்து பேசுவாங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமும் உண்டாகும். வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சிறப்பான செயல்பாடுகளின் மூலமாக மற்றவர்களை கவர்ந்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய தொழிலிலும் சரி வியாபாரத்திலும் சரி உங்களுக்கான முத்திரையை பதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை விஷயங்கள்ல உங்களுடைய கணக்கு வழக்குகள்ல கவனமாகவும் இருங்க. புத்துணர்ச்சியுடனும் நம்பிக்கையுடனும் இருந்து வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. பணியிடத்துல வளர்ச்சி சுமூகமாகவும் இருக்கும். அதிக பணிகளும் இருக்கும். இதனால தவறுகள் ஏற்பட்டு விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக மனம் அமைதி இல்லாமலும் இருக்கலாம். உங்கள் துணையிடத்துல இதனை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்களுடன் அமர்ந்து பேசி பிரச்சனைகளை சுமூகமாக தீர்ப்பதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு ஏற்ற இறக்கங்களுடனும் இருப்பீங்க. பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு முதுகு வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிறிய அளவுல உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான போக்கும் இருக்குங்க. எதிர்பார்த்த செய்திகளும் வந்து சேரும். பணவரவுல சற்று கால தாமதங்களும் ஏற்படலாம். வீட்டு செலவுகளை கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது. குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. முறையாக வாங்கிய கடன்களை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நினைத்தது நிறைவேறவும் காண்பீங்க. உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் உங்களை புரிந்து கொண்டு நண்பர்களாக மாறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பண விஷயத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. முன்கோபத்தினை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. மனைவியின் மீது பிரியமாக பேசுவதும் நல்லது. கடையில உள்ள பொருட்களை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. வேலை இடங்கள்ல வார்த்தைகள்ல கவனமாகவும் இருங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. குடும்பத்துல மகிழ்ச்சியான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறும். சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையினால நல்ல தீர்வையும் காண்பீங்க. புதியவர்களும் நண்பர்கள் ஆவாங்க. வியாபாரத்துல வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கான அங்கீகாரத்தையும் பெற்றுவிடலாம். சில திருப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உற்சாகமும் இருக்கும். அதே சமயத்துல வழக்கமான பணிகளிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல உங்களுடைய பணிகளை மற்றவர்களை நம்பி ஒப்படைக்காமல் நீங்களே செய்வதும் நல்லது. வியாபாரத்துல பணியாளர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். சக வியாபாரிகள் கிட்ட அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. வேலையில எந்த ஒரு அவசரத்தையும் காட்டவும் வேண்டாம். நிதானமான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. குடும்பம் மற்றும் பணியிடத்துல சாதகமான நிகழ்வுகளும் காணப்படும். மனதளவுல மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதானமாக செயல்படுவதன் மூலமாக பாதகமான விளைவுகள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளலாம். அரசு தொடர்பான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எழுத்து துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். வியாபாரத்துல வேலையாட்கள் சாதகமாகவும் இருப்பாங்க.
தகவல் தொடர்பு சாதனங்களின் மூலமாக ஆதாயமும் உண்டாகும். வெளியூர் பயண வாய்ப்புகள் சாதகமாகவும் அமையும். வழக்கு விஷயங்கள்ல எதிர்பார்த்த முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்கள் கிட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். முயற்சிகள் மேம்படக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும், மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். வேலையாட்களினால சாதகமான போக்கும் காணப்படும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் நீங்கும், ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் தைரியத்துடனும் இருப்பீங்க. வளர்ச்சிக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதுல நம்பிக்கையுடனும் உறுதியுடனும் இருப்பீங்க. எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. பணியிட சூழல்கள் மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். திட்டமிட்டு பணியாற்றுவதும் நல்லது. திருமண உறவுல சின்ன சின்ன மனக்குழப்பங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கோபமான மனநிலையை தவிர்த்தும் கொள்ளுங்க. உங்கள் துணை இடத்துல மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால இருவருக்கும் இடையில மகிழ்ச்சியும் உண்டாகும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுக்கு சுமையாக இருந்து வந்த பிரச்சனைகள் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தேவையற்ற பதட்டங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. சிலருக்கு தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். மனதை லேசாக வைத்துக் கொள்வதும் நல்லது. ஓரிரண்டு நாட்களாக தொல்லை கொடுத்து வந்த பல்வழி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். அரசாங்கத்திடமிருந்து கிடைக்க வேண்டிய சில நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல வருமானத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பதவி உயர்வுகளும் இருக்கும். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. எதிர்பார்த்த செய்திகளும் வந்து சேரும். எதையும் நேர்மையோடு முடிக்கவும் செய்வீங்க. உயர்வும் உண்டாகும். பெருமையாகவும் உணர்வீங்க. என்ற சாமர்த்தியமாக செயல்பட்டு எந்த ஒரு செயலிலும் இறங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆன்மீக பெரியவர்களுடைய ஆசிர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. என்ற எந்த ஒரு வேலையுமே உடனே முடிக்க வேண்டும் என்று நினைக்கவும் வேண்டாம். அதற்காக யாருடைய உதவியாவது பெற வேண்டியதும் இருக்கும். வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. அந்நிய பெண்கள் இடத்துல கவனமாகவும் பேசுங்க. பிள்ளைகள் இடத்துல விட்டு கொடுத்து பேசுவதும் நல்லது தாங்க. என்று சில நேரங்கள்ல அவ்வப்பொழுது வெறுப்பாகவும் தனிமையாகவும் உணர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தில் உள்ளவர்கள் கிட்ட வளைந்து கொடுத்து செல்வதும் நல்லது. உங்களை யாரும் கண்டு கொள்ளவில்லையே என்று ஆதங்கமும் ஏற்படலாம். சில நேரங்கள்ல தனிமையாகவும் உணர்வீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த இழப்புகள்ல இருந்து மீண்டு வரவும் செய்வீங்க. உத்தியோகத்துல மறைமுக அவப்பெயர்களும் ஏற்பட்டு நீங்கும். இதனால பேச்சுக்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவது சாதகமாகவும் முடியும். கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் காணப்படுவீங்க. வாழ்க்கை துணை உங்களுடைய முயற்சிகளுக்கு ஆதரவுகளும் தருவாங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு எதிர்பாராத பணவரவும் இருக்கும். மாலையில குடும்பத்தினருடன் உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் இப்பொழுது நல்லபடியாகவும் நடைபெறும். எதிர்பாராத பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலைச்சல்களும் இருக்கும். சகோதரர்கள் கிட்ட சிந்தித்து பேசுவதும் நல்லது. விளையாட்டு செயல்பாடுகள்ல பொறுமையாகவும் இருங்க. பழைய நினைவுகளின் மூலமாக செயல்பாடுகள்ல ஒரு விதமான சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். எண்ணிய வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. சின்ன சின்ன கால தாமதங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய மின்னணு மற்றும் மின்சாதன பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் விவேகத்துடன் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும். உடன் பிறந்தவர்கள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையாக இருப்பதும் நல்லது. காதல் விஷயங்கள்ல கவனமாகவும் பேசுங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று விட்டு கொடுத்து செல்வதும் நல்லதுதாங்க. விவேகத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நல்ல பலன்களை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. நல்ல மாற்றங்களும் ஏற்படும், நகைச்சுவையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். வேலையில மாற்றங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது தொடர்பான பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மகிழ்ச்சியான நகைச்சுவையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. உங்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். வங்கியில பண இருப்பை பராமரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. பெரிய அளவில் ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். பல வகைகளிலும் நன்மைகளும் உண்டாகும். தொழில மேன்மையும் உண்டாகும். மற்றவர்கள் பொறாமைப்படும் அளவிற்கு உங்களுடைய வேலைகளும் இருக்கும். கையிருப்பும் அதிகரிக்கும். பிள்ளைகளினால சிறப்பாகவும் உணர்வீங்க. மன அமைதியாகவும் உணர்வீங்க. வேலையில உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பதவியில பெருமையும் உண்டாகும். தொட்டது தொடங்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். எடுத்த காரியங்களை முடிக்க வேண்டும் என்பதற்காக முனைப்புடன் வேலைகளையும் செய்வீங்க. புத்திசாலித்தனமாக நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இதனை நல்ல முறையில பயன்படுத்தவும் செய்வீங்க. அவசரமான நேரத்துல சில நல்ல உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசாங்கத்திடமிருந்து வரவேண்டிய உதவிகள்ல சின்ன சின்ன கால தாமதங்களும் ஏற்படலாம். வருகின்ற வருமானத்தை சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல இருந்து வந்த குறைகளை எல்லாமே சரி செய்தும் விடுவீங்க. ஆசையாக பேசுகின்ற நண்பர்கள் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. யாருடைய ஆசை வார்த்தைகளையும் நம்பிவிடவும் வேண்டாம். உங்களுடைய அறிவாற்றலை வெளிப்படுத்தக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். கல்யாண பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். வாகனங்களை எல்லாமே சீர் செய்து விடுவீங்க. வியாபாரத்தை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல அதிகாரிகள் உங்களுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். பொறுமையுடன் செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். குடும்பத்துல உறவினர்களுடைய வருகையினால செலவுகள் ஏற்பட்டாலும் மகிழ்ச்சியான செலவுகளாகவே இருக்கும். தாய்வழி உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். அலுவலகத்துல சக பணியாளர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். சமாளிக்கவும் செய்வீங்க. எதிர்பாராத சில உதவிகளின் மூலமாக மாற்றங்களும் ஏற்படலாம். அரசு விஷயங்கள்ல பொறுமையாக செயல்படுவதும் நல்லது. தவறிப்போன சில பொருட்கள் மீண்டும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கல்வி தொடர்பான விஷயங்கள்ல முன்னேற்றமும் உண்டாகும். பயணங்களினால அலைச்சல்களும் புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களுடைய ஆதரவினால பொருளாதார சிக்கல்கள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். இன்று பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சிக்கல்கள் நீங்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். வெற்றியும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய செயல்களை விரைந்து ஆற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆன்மீக ஈடுபாடுகள் உங்களுக்கு முன்னேற்றமான பலன்களை தருவதாகவும் இருக்கும். பணியின் மூலமாக நற்பெயரையும் பெற்றுவிடலாம். சுய வளர்ச்சிக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புத்திசாலித்தனத்தின் காரணமாக இன்று வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. இன்று உங்கள் துணை இடத்துல நம்பிக்கையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. உங்கள் துணை இடத்துல மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்களுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்து வைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். கணிசமான தொகையை சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிறப்பாகவும் உணர்வீங்க. மன உறுதியுடனும் செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று தாமதமானாலும் வேலைகள்ல வெற்றியும் பெற்றுவிடலாம். பல வகைகளிலுமே நன்மைகளும் உண்டாகும். விருப்பப்பட்ட வேலைகளை தடையில்லாமல் முடிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய அறிவு திறமையினால வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. குடும்பத்துல மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். தர்ம காரியங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. மகான்களுடைய தரிசனங்களையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில சிறப்பான செய்திகளும் வந்து சேரும். குருமார்களை சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். சாதிக்க முடியும் என்ற எண்ணத்துடனும் இருப்பீங்க. கடந்த கால சேமிப்புகள் இப்பொழுது கை கொடுப்பதாகவும் இருக்கும். சில இடையூறுகளை எல்லாமே தாண்டி வரவும் செய்வீங்க.
உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த தொந்தரவுகளும் நீங்கும். வேலையிடங்கள்ல அலட்சியத்தை காட்டவும் வேண்டாம். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. சோம்பேறித்தனமான போக்கினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. கனிவாக பேசி சாதிக்கவும் செய்வீங்க. உறவினர்கள் நண்பர்களுடன் மனம் விட்டு பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அரசால் அனுகூலமும் உண்டாகும். வழக்குல சாதகமான தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல வரவும் உயரும். உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் சில சூட்சமங்களை சொல்லித் தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொட்டது துளங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான நாளாகவும் அமையும். மனதில தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். இப்பொழுது தொடங்கக்கூடிய புதிய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் முடியும். உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை பக்கபலமாகவும் இருப்பாங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். அலுவலகத்துல உற்சாகமான போக்கும் இருக்கும். அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். பங்குதாரர்களினால ஆதாயமும் உண்டாகும். தாய்மாமனுடைய வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்களும் குறையும். எதிர்பாராத சில பயணங்களின் மூலமாக புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நெருக்கமானவர்களின் மூலமாக சில அனுகூலமான வாய்ப்புகளும் உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. என்று உங்களுடைய முன்கோபத்தினை மட்டும் கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. முன்னேற்றமும் உண்டாகும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமாக இருப்பதும் நல்லது. சில வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சில முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மகிழ்ச்சியும் உண்டாகும். உங்களுடைய செயல்கள்ல உணர்ச்சி வசப்படுவதை மட்டும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. யதார்த்தமாக இருப்பதும் நல்லது. இன்று வேலை செய்கின்ற இடத்துல எப்பொழுதும் போல பணியாற்றவும் செய்வீங்க. பணியிடத்துல வழக்கமான வெற்றியையும் பெற்றுவிடலாம். சிறப்பாக செயல்பட்டு மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாகவும் இருப்பீங்க. நேரம் தவறாமல் மட்டும் பார்த்துக் கொள்வதும் நல்லது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல அன்பையும் வெளிப்படுத்தவும் செய்வீங்க. மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. உங்கள் துணை இடத்துல நகைச்சுவையான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். செலவுகளும் இருக்கும். என்று உங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. என்று சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சின்ன சின்ன அசௌகரியங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு தொண்டை எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்திகளை தரக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். தொழிலுக்கு எதிராக இருந்த பகைமைகளும் நீங்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் அமைதியும் இருக்கும். எதிர்பாராத நன்மைகளும் நடைபெறும். அந்நியர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்துல குதூகலமான வாய்ப்புகளும் வந்து சேரும். உடலை வருத்தி இருந்த நோய் நொடியில இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கையிருப்பும் அதிகரிக்கும். ஆடம்பர செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. என்று நினைத்ததை சாதிக்கவும் செய்வீங்க. அனுகூலமான வாய்ப்புகளும் வந்து சேரும். வியாபாரத்தை விரிவாக்கம் செய்வதற்காக புதிய திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. அதற்கான பண பலன்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. இரவு நேரத்துல தாமதமாக வீட்டுக்கு திரும்புவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று நண்பர்களுடைய பேச்சுக்களை கேட்டு சில தேவையற்ற வேலைகள்ல ஈடுபடவும் வேண்டாம். உறவினர்கள் வீட்டு பிரச்சனைகள்ல இருந்து ஒதுங்கி இருப்பதே நல்லது. இன்று பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாங்க. அக்கறையாக இருப்பதும் நல்லது. மற்றவர்களை நம்பி எந்த ஒரு வேலையிலும் ஈடுபடவும் வேண்டாம். முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. உறவினர்கள்ல உண்மையானவர்களை கண்டறியவும் செய்வீங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. கடையை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் மதிக்கவும் செய்வாங்க. சில புதுமைகளை படைக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாளாகவும் அமையும். குடும்பத்துல உங்களுடைய ஆலோசனைகளுக்கு முக்கியத்துவமும் இருக்கும். பிற்பகலுக்கு மேல பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். அவர்கள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. சகோதரர்களினால செலவுகளும் ஏற்படலாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதில் அவசரத்தை காட்டவும் வேண்டாம். சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவதும் நல்லது.
மனதில் புதுவிதமான இலக்குகளும் உண்டாகும். நண்பர்களின் மூலமாக ஒத்துழைப்புகளும் இருக்கும். பிள்ளைகளுடைய வழியில மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்கள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். தந்தை வழி சொத்துக்களின் மூலமாக ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல கூட்டாளிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். அனைவரிடத்திலுமே கனிவுடன் நடந்து கொள்ளக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன் நிறம். இன்று உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கான புதிய இலக்குகளை நிர்ணயிக்கவும் செய்வீங்க. ஒத்துழைப்புகளும் இருக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். அனைவரிடத்திலுமே கனிவுடன் நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மந்தத்தன்மையும் நீங்கும். கல்வியில கவனமாக படிப்பதும் நல்லது தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வளர்ச்சி மற்றும் வெற்றி குறித்த கவலைகளும் ஏற்படலாம். உங்களை நீங்களே ஊக்கப்படுத்திக் கொள்வதும் நல்லது. முன்னேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருப்திகரமாகவும் உணர்வீங்க. பணியிடத்துல சின்ன சின்ன சவால்களும் இருக்கும். வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணையிடத்துல ஒத்து போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். அவர்களிடத்துல மனம் விட்டு பேசுவதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். செலவுகளும் இருக்கும். உங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது தாங்க. சமாளிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு உணர்ச்சி வசப்பட்ட மனநிலையை மட்டும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் வந்து சேரும். பெண்களினால நன்மைகளும் உண்டாகும். வெளியூர் பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வருமானமும் இருக்கும். சிறிய வியாபாரத்தில் கூட நல்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். வேலை இடங்கள்ல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த பகைமைகளும் நீங்கும். கடன் சுமை சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீண் செலவுகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அனுகூலமும் உண்டாகும். எதிர்பாராத பணவரவும் இருக்கும். இன்று விருப்பப்பட்ட நபர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டு பிரச்சனைகள்ல உறுதியான மனநிலையுடனும் இருப்பீங்க. நம்பியவர்களுக்காக சில உதவிகளும் செய்வீங்க. வெளியூர் பயணங்களின் பொழுது பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. மேலதிகாரிகள் இடத்துல கவனமாகவும் பேசுங்க. வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. நட்பு வட்டாரமும் விரிவடையும். அரசு அதிகாரிகளுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில வேலைகளை உங்களுடைய மேற்பார்வையிலேயே முடிப்பதும் நல்லது. புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர்ல இருந்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். தாயாருக்கு கை கால் வலி போன்ற பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல புதிய பங்குதாரர்களை சேர்க்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சூழ்ச்சிகளை முறியடிக்கவும் செய்வீங்க. நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உற்சாகமான நாளாகவும் அமையும். சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளையும் பெற்றுவிடுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். எதிர்பாராத சில பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சூழ்நிலைகள் சாதகமாகவும் அமையும். பொன் பொருட்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிவட்டாரத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பழைய பிரச்சனைகளும் குறையும். நிலுவையில இருந்து வந்த தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுபமான நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் மேம்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும். சிலருக்கு கை கால்கள்ல வலி போன்ற உணர்வுகளும் ஏற்படலாம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். சுப செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மீன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வேலைகள்ல சிறப்பாக செயலாற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வெற்றி பெறவும் செய்வீங்க. உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. பணியிடத்துல நன்மைகளும் உண்டாகும். உங்களுடைய திறமைகளை நிரூபித்து காட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவுல இன்று உங்களுடைய கருத்துக்களை உங்கள் துணையிடத்துல வெளிப்படையாக பேசும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. நம்பிக்கையான உணர்வுடனும் இருப்பீங்க. இதனால விட்டு கொடுத்து செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. நம்பிக்கையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. நகைச்சுவையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. என்று ஓரளவிற்கு நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். சில செலவுகளும் இருக்கும். அதற்கான வருமானமும் இருக்கும். போட்டியாளர்கள் கிட்ட சற்று எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. அவர்களிடத்துல பகைமை ஏற்படாதவர் பார்த்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல அக்கறையாகவும் இருங்க. கண்ணும் கருத்துமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. பெண்கள் விஷயத்துல நிதானமாக பேசுவதும் நல்லது. அலைச்சல்களும் இருக்கும். மனதை உறுத்தி கொண்டு இருந்த சில விஷயங்களுக்கு நல்ல தெளிவும் உண்டாகும். செலவுகளும் இருக்கும். எதிர்ப்புகளை எல்லாமே முறியடிக்கவும் செய்வீங்க. அதற்கான ஆற்றலுடனும் இருப்பீங்க. வெளியூர்ல இருந்து வரவேண்டிய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களுடைய மத்தியில உங்களுக்கு கெட்ட பெயர் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. வாகனங்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. பெற்றோர்களுடைய மனம் கோணாமல் நடந்து கொள்வதும் நல்லது. மனைவியினுடைய ஆசைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. அவ்வப்பொழுது தனிமையாகவும் உணர்வீங்க. சில முக்கியமான முடிவுகளும் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய நலன்ல அதிக அக்கறையும் காட்டுவாங்க. சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் கூடி வரலாம். வியாபாரம் நல்லபடியாகவும் இருக்கும். உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் பாராட்டும்படியாக நடந்தும் கொள்வீங்க. நினைத்ததை முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனதில தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. குடும்பத்தினருடன் கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. தாயின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. தாய்மாமனுடைய வகையில எதிர்பார்த்த உதவிகளும் இருக்கும். பணமும் இருக்கும். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவதும் நல்லது. பொருளாதாரம் தொடர்பான நெருக்கடிகளும் குறையும். கால்நடை துறைகள்ல புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மூத்த உடன்பிறப்புகள் சாதகமாகவும் செயல்படுவாங்க. இணையம் தொடர்பான பணிகள்ல முன்னேற்றமும் இருக்கும். பாதியில் நின்ற வேலைகளை நல்லபடியாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பழக்க வழக்கங்கள்ல சில மாற்றங்களையும் செய்வீங்க. எதிர்ப்புகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகளும் குறையும். இன்று சில பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான போக்கும் காணப்படும். எதிர்ப்புகளும் நீங்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.